வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பவுடர் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் பீட்ரூட் பவுடர் வச்சு ஒரு ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நேச்சுரலான பியூட்டி ரெமெடிஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பீட்ரூட் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஹாஃப் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீட்ரூட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு ஒரு 3 to 4 days நிழலே காய வைக்கணும். காய வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா, இது எந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும்னா கையில் எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே உடையணும். அது அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் வந்து அதை காய வச்சு எடுத்துக்கணும். காய வச்ச இந்த பீட்ரூட்டை நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் வந்துடும். இந்த பீட்ரூட் பவுடர் எந்த ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாமல் நேச்சுரலாக செஞ்சது. இது 3 weeks வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஒரு ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த பீட்ரூட் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கிறேன். முல்தானி மெட்டி எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இது கூட நான் 1 ஸ்பூன் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். பால் வந்து நம்ம ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணும். முல்தானி மெட்டி நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அண்ட் பீட்ரூட் நம்ம ஸ்கின்னை நல்லா பிங்கிஷாக க்ளோயிங்காக ஆக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பேக்கை நீங்கள் டெய்லி கூட போடலாம். வெயிலில் போயிட்டு டேன் ஆகிட்டு வரவங்க அந்த டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த ஃபேஸ் மாஸ்க் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும் இது.